முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, ஜெர்மனியில் வாழ்கின்ற தமிழோசை தனபாலன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போர் பற்றி அவரது கருத்துக்களை கேட்போம். வணக்கம், நான் தனபாலன். என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, இந்த மனித குலம், இந்த பூமியை நாங்கள் எங்களுடைய இந்திய தேசம், தமிழ் தேசத்துல கூட வள்ளுவர் பிறந்த தேசம், அதை வச்சு நாங்கள் எங்களுடைய அறிவுகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில சோக்ரட்டிஸ் முதற்கொண்டு இன்றைய கால நல்லக்கண்ணு அவர்கள் வரைக்குமான இந்த பெரிய நீண்ட உலகத்துல நாங்கள் இந்த பூமியில நல்ல சந்தோஷமான ஒரு அழகான வாழ்க்கையை மனித குலம் வாழணும் என்று நாங்க ஒவ்வொருத்தரும் நினைப்போம். அந்த வகையில தான் ஒரு சோசலிச கருத்து கார்ல் மார்க்ஸ் அவர்களால அது நெறிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டு, அதாவது ஏற்கனவே சோக்ரட்டிஸ் காலத்தில இருந்தே அந்த தத்துவம் இருக்கிறது. அப்படியான தத்துவங்களை கற்றுக்கொண்ட கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அந்த தத்துவத்தை மீண்டும் ஒரு பொருளாதார அடிப்படையிலும் மனித குலம் எல்லாரும் பூமியினுடைய சொத்தை அனுபவிக்க வேணும், நல்ல சந்தோஷமாக வாழணும் என்ற அடிப்படையில தான் அவருடைய அந்த சிந்தனை பிறந்திருக்கும். அதன் அடிப்படையில தான் அந்த பொருளாதார கொள்கை எழுதப்பட்டிருக்கும். சோ அது எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்ச விஷயம். நான் இப்ப சொல்ல வாரது, இந்த யுத்தம், இந்த ஈரான் மீது கொண்டு வந்த யுத்தம் மிக மிக அனாவசியமான, மிகவும் வெட்கப்படக்கூடிய, எந்த ஒரு காரியமும் இல்லாத ஒரு யுத்தமாக தொடங்கப்பட்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்றைய செய்தி. நேற்று இரவு அந்த எண்ணக்குதம் கார்க் என்ற சொல்ல ஐலண்ட், அந்த தீவுல ஒரு எண்ணெய் சுத்திகரிக்கிற மிக பிரமாண்டமான 80% ஈரானுடைய வருமானத்துக்குரிய அல்லது எண்ணெய் குதம் எரிகிறதுன்றது மிக மிக கவலையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. அதுக்கு முதல் தெஹரான்ல எரிஞ்சது, அதுக்கு முதல் அந்த யுத்தங்கள்ல எரிகிறதுகளை எல்லாம் பார்க்கக்குள்ள அது சவுதியிலும் ஒரு கப்பல் எரிக்கப்பட்டது ஈரானால அடிக்கு. அது யார் எரிச்சாலும் அந்த பூமி மனித சொத்து, பூமியில உள்ள அனைத்து இயற்கை வளங்களும் சரி, அங்க கிடைக்கிற கனிப்பொருட்களும் சரி மனித குலத்துக்கானது. அதை அவரவர் நாடு பங்கு போட்டிருந்தாலும் கூட மறைமுகமாக ஒரு சோசலிச சமுதாயம் மாறி ஏற்றுமதி இறக்குமதி மூலம் எண்ணெயை நாங்க வாங்குறதும், எங்கட பொருளை அவர்களுக்கு உணவை கொடுக்கறதும், அப்படியேத்தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருந்தது. எனவே இந்த சில பேர் செய்திகள்ல முதலாளித்துவ ஊடகங்கள் மாறி சொல்றது ஈரானுடைய யுத்தம் தவறுன்னு சொன்னாலும் கூட அந்த எண்ணெய் எரிகைக்குள்ள அந்த அவர்கள் சொல்ற இல்ல, அது மனித குலத்தினுடைய பொதுவான சொத்துன்னு சொல்லி அது ஈரான் விக்குதுன்னு சொன்னா ஈரான் வித்துட்டு தங்கட உணவை வாங்கினோம். அப்ப எங்களுக்கு எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதியில ஒரு மறைமுக சோசலிசம் தான். அது கம்யூனிச நாடோ அல்ல சோவியத் யூனியனோ இல்லாத நாடா இருந்தாலும் கூட முதலாளித்துவ நாடுகள் கூட மறைமுகமாக ஒரு சோசலிச சமுதாயம் தான் பின்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கு. ஏனண்டா தண்ட பொருளை தான் வச்சிருந்தா பஞ்சம் தான் வரும். உதாரணத்துக்கு விவசாயிகள் உணவை சந்தைக்கு கொடுக்காம விவசாயிகள் விட்டா இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ உலகத்திலேயோ நகர்ப்புற மக்கள் பட்டினியா சாக வேண்டி வரும். எனவே நன்றி கடன் பட்டவர் விவசாயிகளுக்கு எப்படி நன்றியுடையவர்களாக ஏனைய நகர்ப்புற மக்கள் வாழ்ற மாதிரி இந்த ஈரானுடைய எண்ணெய் மிகவும் நன்றிக்குரியதா தான் இவ்வளவு காலம் நாங்கள் உலக மக்களை அனுபவிச்சு கொண்டிருந்தவை. அது எந்த நாட்டு எண்ணெயாக, அமெரிக்காவினுடைய எண்ணெயாக இருந்தாலும் என்ன, அமெரிக்காவோட பொருளா இருந்தாலும் சீனாவோட பொருளை எல்லாமே ஒரு மனித குலத்துக்கான வாழ்வுக்கான உற்பத்திகள். அப்ப இந்த எண்ணெய் குதம் எரிகிறது மிக மிக கொடுமையானது, மிக வேதனையானது. ஒரு 80 பேர் பிள்ளைக்கு நாங்கள் ஒரு அரை மணித்தியாலும் ஒரு விஷயத்தை விளங்க வச்சா அந்த பிள்ளை அந்த பக்கம் அழகாக சொல்லும், இந்த மனித குலம் இப்படி இது மோசமான வேலையை செய்யுது என்று சொல்லி. எனவே உடனடியாக அமெரிக்காவை நாங்க எல்லாரும் தயவு செய்து இந்த போரை உடனடியாக நிறுத்த சொல்லி, அதே வேள இந்தியாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைஞ்சு அங்க உள்ள அனைத்து மாநிலங்கள இடதுசாரி சிந்தனையாளர்கள் மத்திய அரசிடம் போய் ஒரு அழகாக எடுத்து சொல்லி, அது அங்க போராட்டங்கள் நடந்தாலும் கூட ஒரு தத்துவார்த்தமாக விளக்கமாக சொல்லி இதை உடனடியான கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர போனோம். ஏனென்றா அமெரிக்கா இந்தியாவுக்கு தேவை, இந்தியா அமெரிக்காவுக்கு தேவை. ஏன்னா கனிப்பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதியாகுது. உணவுகள்ல கூட நிறைய உணவுகள்ல அமெரிக்கா தங்கி இருக்கு. எனவே உங்களோட உறவு எனக்கு தொடர்ந்து தேவையாக இருந்தால் இந்த மனித குலத்துக்கான
எண்ணெயை வந்து அழிக்க கூடாதுன்னு சொல்லணும். அது ஈரானுடைய எண்ணெய் ஒரு ஈரானுடைய எண்ணெய் அல்லது அமெரிக்காட பொருள் அல்லது சீனாட பொருள் நாங்க பார்க்கல. மறைமுகமாக எல்லா மனித குலத்துக்கான ஒரு சொத்து. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு மாநிலம், எல்லா நாடுகளும் ஒரு மாநிலமா நான் சொல்ற மாதிரி எல்லாருமே நாங்க யோசிப்போம். தனித்தனி மாநிலங்கள் நினைப்போம். அப்ப மொத்தத்திலேயே எல்லாமே உலக அமெரிக்காவா இருந்தானே ஈரானா இருந்தானே நாடு மாநிலங்களாக நாங்க பார்க்கல, மனிதனுடைய சொத்து. அப்ப எண்ண புதத்துல இவ்வளவு லீட்டர் எரிஞ்சு போயேக்கல இவ்வளவு பெரிய துன்பம். ஏனென்றா மக்கள் வந்து பஸ்ஸுக்கு பாவிக்கணும், ஹாஸ்பிட்டல்ல உள்ள இயந்திரங்கள் வேலை செய்யறதுக்கு ஓயில் தேவைப்படுது, மற்றது உளவு இயந்திரத்துக்கு தேவை. நான் சொல்ல இல்ல ஆடம்பர பொருள் காருக்கு, இப்ப இந்தியாவில் உள்ள கார்களுக்கோ இலங்கையில் உள்ள காருக்கோ இப்ப அவசரம் இல்லை, மோட்டார் சைக்கிளும் அவசரம் இல்லை. அவர்கள் எல்லாம் இப்ப பொறுமையாக வரிசையில நின்று எண்ணெய் வாங்க தேவையில்லை. தேவையில்லாம வாகனங்களை ஓடாம நான் சிக்கனப்படுத்தணும். உற்பத்தி வழியில உற்பத்தி சார்ந்த உறவோட உள்ள வாகனங்களுக்கு தான் பெட்ரோல் டீசல் கொடுக்கணும். அதை அரசாங்கம் சட்டப்படி கொண்டு வந்து செய்ய முதல் மக்களாக சிந்திச்சா மிக நல்லம் என்று நான் சொல்ல வாரேன். ஒன்று. மற்றது அந்த மத விஷயத்தை சொன்ன நான் ஒரு நாளைக்கு அறிவு உலகத்துல கூடத்தான் போகுது. அறிவு நிக்க போற இல்ல, அறிவு வளர்ந்து கொண்டே இருக்க போறது. சமூக அறிவும் வளர்ந்து விஞ்ஞான அறிவும் வளரும், சமூக அறிவும் வளரும். அப்ப அதன் மூலம் ஒரு மதம் கருகின நிலை ஒன்று ஒரு 100 வருடத்துக்குள்ள நடந்தே தீரும். எனவே அந்த இஸ்லாம் மக்களை ஒரு நாளும் இஸ்லாம் மக்கள் என்று பார்க்கவே இல்லை. அதாவது மனித குழந்தைகளாத்தான் எனக்கு தெரிகிறது. அப்படித்தான் உங்களை போன்ற அல்லது நிறைய சிந்திக்கிற வாசிக்கிற மார்க்சியவாதிகளுக்கு எல்லாருக்குமே ஈரான் குழந்தைகளோ இஸ்லாம் குழந்தைகள் எல்லாருமே மனித குழந்தைகள். அவர்களை நாங்கள் மதம் கடவுள் என்று ஊட்டி நாங்கள் தான் வளர்க்கிறோமே தவிர அப்படி அல்ல. எனவே காலப்போக்கில அப்படியான பார்வை எங்களுக்கு இந்த உலகத்துல எங்குமே தேவையில்லை. எல்லாரும் மனித குழந்தைகளா பார்க்கணும். அதே நேரம் அவர்கள் அப்படி மதத்துல கூட சிந்திக்கிறார்கள்னா அவர்களும் விட்டு கொடுத்து போகணும். அது வந்து அவர் காலப்போக்கில் அது இயல்பாக வரும். எனவே நாங்க அவசரப்பட்டு இந்த எண்ணெயில இந்த அதாவது அடுத்தது எண்ணெய் திரும்ப விளையிற இல்லைன்னு சொல்லினோம். எனவே முடிஞ்சு போகும். அப்ப முடிஞ்சு போனா ஈரான்ல இல்லாம போனா அங்க இருக்கிற 4 கோடி மக்களை நாங்கள் தான் காப்பாற்றணும். அப்ப நாங்கள் உணவை கொடுக்கணும். அப்படின்னு சொல்லிக்கல அந்த பொறுப்பு அவைகளுக்கும் இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. எனவே மனித குலம் நாங்க சிந்திக்க வேண்டி இருக்கிற மிக வேகமாக. அப்ப இந்தியாவில் இது நான் சொல்ல வந்தது இந்த மாநிலங்கள் இடதுசாரி சிந்தனவாதிகள் எல்லாம் சென்று மத்திய அரசோட பேசி உடனடியாக இன்றைக்கே இந்த யுத்தத்தை தொடர்ந்து நிறுத்தணும், அல்லது மிகப்பெரிய அழிவுக்கு போய் முடிஞ்சிடும். அடுத்தது பேராசிரியர் விட்ட தவறு. உலக பேராசிரியர்கள் என்னுடைய மனசுல நீண்ட யுத்தத்துக்கு முதலே இருந்தது. நான் எனது தனபாலன் தமிழோசை என்ற இதிலும் பதிஞ்சிருக்கிறேன். என்னன்னு சொன்னா நான் தமிழ்ல கதைக்கிறேன், அது உலகத்துக்கு போகாது தெரியும். ஆனா அந்த பேராசிரியர்கள் இந்தியா வச்சு இந்த 10 தமிழ்துறை பேராசிரியர்கள் மாதிரி அறிஞர்கள் தத்துவார்த்த பேராசிரியர்கள் 10 பேர், ஜெர்மனியில 10 பேர், அமெரிக்கால 10, சீனாவில 10 ஒரு 200 பேராவது குறைஞ்சது ஒரு வாரம் ஒரு செமினார் நடத்தி இந்த போரை நிறுத்தி இருக்கணும். இதுதான் ஆரட கையில இந்த பொறுப்பு இருக்குண்டா தமிழ்துறை பல்கலைக்கழக பேராசிரியர் புரொஃபசர்மாருட அவர்களோட கையில தான் இருந்தது. அவர்கள் உடனடியா நிறுத்துறதை செய்திருக்கணும். அடுத்தது மிக வல்லமை பொருந்த சீனா ரஷ்யாவுக்கு வல்லமை என்றது ஆயுத வல்லமை சொல்ல இல்ல, பெரிய பூமியில நிறைய கனிப்பொருள் நாசா விஞ்ஞானத்துக்கு தேவையானதா இருக்கலாம் மற்றும் உபகரணங்கள் செய்யறதுக்கான கனிப்பொருட்கள் நிறைஞ்ச ஒரு நாடு இந்தியா. அப்ப இந்தியாவினுடைய பொருளாதாரத்துல அமெரிக்கா நிறைய தங்கி இருக்கு. எனவே இந்த யுத்தத்தை தொடங்க போனா இதால உலக அழிவு, பெரிய ஆபத்து வரும், ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் மிக வறுமைக்கு தள்ளப்படும் என்று சொல்லி ஓயில் எரிகிற ஒரு யுத்தம் வந்துடும். எனவே தயவு செய்து இந்த யுத்தத்தை நிறுத்தணும் என்று சொல்லி நாங்கள் அதாவது இந்தியா முயற்சி செய்திருக்கணும். அதை தவறிட்டது, இனியாவது செய்யணும் என்றதை எங்கட தயாவாக ஒரு மனிதன் என்ற முறையில, பூமியில பிறந்த ஒரு தனி மனிதன் என்ற முறையில நான் இதை சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். உலக அமைதிக்கான வழி நெறிமுறைகளை எல்லாம் நீங்க சொல்றீங்க. உங்களுடைய இந்த கருத்துக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.